ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சீரக சம்பாவை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இல்லாத போது எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துட்டேன். இதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த ட்ரையான பல்சஸ் தான் போட போகிறோம். பட்டாணி, பீன்ஸ், ராஜ்மா பீன்ஸ் டிஃப்ரெண்ட் வகையில் இருக்குது இல்லைங்களா. ராஜ்மா பீன்ஸ் போட்டிருக்கேன், கிட்னி பீன்ஸ் போட்டிருக்கேன், ஒயிட் பீன்ஸ் போட்டிருக்கேன், பட்டாணி போட்டிருக்கேன். அப்புறம் சன்னால 2 டைப் இருக்குது இல்லைங்களா, கொண்டக்கடலை, அதையும் போட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற மற்ற பொருள்களெல்லாம் இந்த மாதிரி தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுட்டேன். நான் கார்லிக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணலை, ஏன்னா அம்மா வாய் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை மட்டும் நான் தட்டி போட்டேன். அப்புறம் நான் மசாலா பொடியும் போடலை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பைசஸில் வந்து நான் அளவாக அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் 1, 2 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பொடி போடும்போதும் வாய் எரிச்சல் வரும் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். சம்டைம்ஸ் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜெர்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பவுடர் போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ குக்கர் வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய குக்கராகவே வச்சுட்டேன். நான் ஆன் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நேற்று காமிச்சேன் பார்த்தீங்களா, நேற்று வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பாதி உறைஞ்சிருந்தது, இன்றைக்கி ஃபுல்லாக உறைஞ்சிருச்சு. இதை கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மெல்ட் பண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ இது ஹீட் ஆன உடனே வந்து நம்ம இதுக்கு ஸ்பைசஸ் மட்டும்தான் போட போகிறோம், பவுடர் போடலை. 2 ஏலக்காய் போட்டுட்டேன். சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக, இந்த வாசனை வரும் நல்லா. அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ், ஒரே ஒரு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை குட்டியாக 2 பீஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஏன்னா அம்மா எல்டர்லி பர்சன் வீட்டில் இருக்காங்க. ஸோ ஜெரண்டலாஜிக்கல் கேர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா கேர் பண்ணிக்கணும். ஆஸ் அ ப்ராக்டிஸிங் ஜெரண்டாலஜிஸ்ட் நான் வந்து இதை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன் நான் அம்மாவுக்கு. ஸோ ரொம்ப புகை வர மாதிரி ஆகுது, அதனால் ஃப்ளேம் இது கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட தட்டி வச்ச பூண்டு போட்டுருவோம். கூடவே உடைச்ச முந்திரி, கொஞ்சம் அப்படியே கலக்கி கொடுப்போம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கலக்கிடுவோம். ஆஃப் பண்ணி கூட செய்யலாம். இண்டக்ஷன் ஆனனால சடனாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுருவோம். இப்போ அதோட இந்த நம்ம ஊற வச்சு கழுவி வச்சோம் பார்த்திங்களா, இதையும் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து மீல் ப்ரெப்பில் வந்து நம்ம ஊற வச்சு ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம உள்ளே கொட்டிடலாம். இதை ஆட் பண்ணிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுருவோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்போ உப்பு நம்ம போட்டுடலாம். அதோடு நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்குவோம். இதில் சில்லி பவுடர் தான் நான் போடுறேன். வழக்கம் போல் இந்த சில்லி பவுடர் வந்து இந்த வடிகட்டி வச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தக்காளியிலேருந்து கொஞ்சம் அதனுடைய ஜூஸ் வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம உப்பெல்லாம் போட்டனால. அதுக்கப்புறமா இதோட நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சீரக சம்பாவையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த சீரக சம்பாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கலக்கி விடக்கூடாது. ஏன்னா ரைஸ் வந்து ஏற்கனவே குட்டி குட்டியாக இருக்கும் இது இல்லைங்களா.
அதனால் அது உடையறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இப்படி அழகாக எடுத்து போட்டுட்டு அப்படி நான் கொஞ்சம் தண்ணியோடு தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி தண்ணியோடவே தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடுவோம். நம்ம அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இப்போ 1 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன், பசும்பால். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கால்சியம் கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம தண்ணி விடும்போது தண்ணி வந்து 1 கப் இதுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் வந்து நம்ம சேர்த்துருக்கிறனால. இப்போ இது வந்து நம்ம ஒரே ஒரு கலக்கி விட்டு குக்கர் வந்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம். வழக்கம் போல் 3 இல்லைன்னா 4 விசில் வந்ததும் நம்ம இறக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் 4 விசில் வந்தாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவர் வருது. இது வந்து உடனே நம்ம ரொம்ப கலக்கக்கூடாது. கலந்து விட்டாக்க உடஞ்சி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வைங்க. கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் ஓப்பனில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை டிஃபனில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் பொட்டேட்டோ ரைத்தா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் தெளிவாக எடுத்து போடுறேன். இன்றைக்கி அது நான் வீடியோ பண்ணலை. அதாவது உருளைக்கிழங்கு பச்சடி, உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி தான். அதுதான் இதுக்கு சைட் டிஷ். இன்றைக்கி எனக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே இது தான். மம்மிக்கு லஞ்ச் எல்லாமே இன்றைக்கி இது தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சைட் டிஷ்ஷு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் பொட்டேட்டோ ரைத்தா. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வாட்டி இதை உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ரெடி. இது வந்து என் ஃப்ரெண்டு, இதுக்கு பேர் பிரிஞ்சின்னு சொன்னாங்க. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க. எப்படி என்னோடய குக்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. See you. Best wishes. Bye bye.